back to our channel Ruby with இன்னைக்கு கோவால நம்மளோட நைட் ரொட்டைன் எப்படி போச்சு அப்படின்னு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:55ங்க. ஸோ நம்ம வந்து செடிக்கு தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு நம்ம ரெடி பண்ணணுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். பட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம். வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். முன்னாடி எல்லாம் ஊற்றிட்டேன், இங்கே கொஞ்சம் செடிக்கு ஊற்றணுங்க. ஆல்ரெடி நான் வந்து கார்டன் டூர் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரியே இருக்குங்க, ஆனால் மழை வரல. கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, மழை வர மாதிரியே இருக்கு ஆனால் மழை வரல. இப்படி தான் இருக்குது இங்கே கிளைமேட்டு. இப்போ வந்து பூவெல்லாம் பறிக்கணுங்க. செடியில் பூத்த பூ தாங்க இது எல்லாமே. நம்ம வந்து சாமிக்கு தான் பறிக்க போகிறோம். மேலே இருக்குது, ரீவாக்கு எட்டலை, நான் தான் போய் பறிக்கணும். இப்படி வச்சு கொடுத்தா வந்து பறிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று மேலே இருக்குது. மெதுவாக பார்க்கலாம். அம்மா அம்மா நம்மள வந்து பெருக்கிடலாம். நம்மள வந்து பூ பெருக்கிடலாம் வாங்க. பூத்த டிசம்பர் பூ தாங்க. டெய்லி ஒன்றா வந்துட்டே இருக்கு. எல்லாமே பறிச்சுட்டு வந்துட்டோங்க. டிசம்பர், அதுக்கப்புறம் எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர் இருக்கும்ல, இந்த ஃப்ளவரோட நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்த கமெண்டில் சொல்லுங்கள். இது மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன பூ அது ரிவா? yellow செம்பருத்தி பூ. இது வந்து பிங்க் கலர் பூ. நம்ம வந்து பறிச்சிட்டு வந்தோம் செடியில இருந்து. வந்து இதில் வந்து சம்பிங் செடியில் வந்து பூ எல்லாமே இருக்குது, கொஞ்சம் மேலே இருக்கா. ஸோ அதனால வந்து என்னால் பறிக்க முடியல. ஸோ கீழே இருக்கிறது மட்டும் பறிச்சுட்டு அப்படியே விட்டுடுவேன். இந்த சைடில் ஒன்றுமே தெரியல, இருங்க காட்டுறேன். அந்த பக்கமாக போய் இங்கே ஒரு மொட்டு இருக்குது பாருங்க. எல்லாமே காஞ்சு அப்படியே விட்டுட்டு எல்லாமே அப்படியே காஞ்சு போயிடுச்சு. மேலே இருக்கிறதுனால நான் வந்து பறிக்கிறதே இல்லை. இங்கே ஒரு மொட்டு இருக்குது, இந்த சைடில் இருக்குது, மேலே இருக்குது. ஸோ சேரை போட்டு தான் பறிக்கணும். ஸோ அதனாலேயே நான் வந்து பறிக்கிறதே இல்லை. கொஞ்சம் கை கெட்டுற மாதிரி சேர் போட்டு பறிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த பூ வந்து பறிப்பேன். எல்லாமே மொட்டாக இருக்குது கீழே இருக்கிறது. இங்கே வந்து சன்ஃப்ளவர் இருக்குங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நான் கொக்கம்பர் அப்படின்னு தான் இருந்தேன். சின்னசாக வந்துச்சா. ஸோ வேறு ஏதோ செடி அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா திரும்ப இது வந்துட்டே இருந்துச்சா. ஸோ வரட்டும், என்ன செடியாக இருக்கும், வந்த பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் மொட்டாக இருக்குது, இன்னும் பூக்கலை. நான் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு வந்து இங்கே போட்டேன். இது வந்து சின்னதாக நல்லா இருக்கு.
அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து நான் புதினா வச்சுருந்தேன், அதுவும் சின்ன சின்னசாக வந்திருக்கு. என்னாச்சு ரிவா? நம்ம ஊரில் வந்து வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்ம வந்து வீடு எல்லாமே தொடச்சிட்டு பூஜை பண்ணுவோம், இல்லைன்னா கோயிலுக்கு போவோம். ரொம்ப விசேஷமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி கோவாவில் திங்கக்கிழமை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். வீடு எல்லாமே தொடச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகிறவங்க போவாங்க. இங்கே வந்து மண்டே வந்து நான்வெஜ் வந்து இருக்காதுங்க, மோஸ்ட்லி இருக்காது. ஏதோ ஒரு சிலர் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. பட் வந்து மண்டே வந்து நான்வெஜ்ஜுன்ற பேச்சுக்கு இடம் இல்லைங்க. கொஞ்சம் பேர் வீட்டில் இருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து எப்போவுமே நான்வெஜ்ஜை சாப்பிட்டதில்லை மண்டே அதுவுமா. ஸோ நம்ம வீடு எல்லாமே தொடச்சிட்டு நான் சாமி ஃபோட்டோ எல்லாமே தொடச்சி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே பொட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம பூ எல்லாமே அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணணுங்க. எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம பூஜை பண்ண வேண்டியதாங்க. நைட் டின்னருக்கு வந்து நான் வந்து ராகி தோசை அடை பண்ண போகிறேங்க. ஸோ அதுக்காக தான் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இருக்கேன். ராகி அடை கூட இப்படி தான் பண்ணுவாங்க. நான் வந்து அடை மாதிரி பண்ணாமல் தோசை மாதிரி தாங்க ஊற்றுறேன். இதுக்கு வந்து 1 கப்பு வந்து ராகி மாவு, இதில் அரை கப்பு வந்து கோதுமை மாவு, அது கூட கொஞ்சமாக வந்து 1/4 கப்பு வந்து நான் கடலை மாவு, அது கூட நீங்கள் வந்து ரவை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா தண்ணி மாதிரி கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கணுங்க. இது கூட வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரட் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், துருவி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி மட்டும்தாங்க. இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிட்டு இதில் வந்து எல்லாமே சேர்த்துட்டு இது கூட உப்பு, தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா கரைச்சி நம்ம தோசை கல்லில் ஊற்றும் போது நல்லா இருக்குங்க. அடை மாதிரியே இருக்கும். நம்ம வந்து அதை அடை வந்து தட்டி போடுவோம், இது தட்டி போடாமல் நம்ம தோசை மாதிரி அப்படியே ஊற்றி சாப்பிட்றோங்க. அவ்வளோதாங்க.
வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே போதுங்க ரீவாக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நானும் கூட வரேன், நானும் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். கூட Ama unden men fakta. நான் சுடும்போதே கேஸ் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருக்கா. இவ்வளோ வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றா. இவன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து ராகி தோசை சாப்பிடவே மாட்டா. ராகி அந்த கலர் பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது. டெய்லி பண்ண 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 அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுச்சு. எப்படி இருக்கு ரிவா? நல்லா இருக்கு. உண்மையாகவே சொல்லு. நல்லா இருக்கு, உண்மைதான் சொல்கிறேன். சரி சாப்பிடு. ஓகே சரி சாப்பிடு நீ. வந்து நான் ரீவா உங்கள் டேடிக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு பசி தாங்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். நான் வந்து பூஜை எல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் போய் பூஜை பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட போகிறோங்க. ரீவா தான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கா. நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைமாக வந்து நானே எல்லாமே பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இனிமேல் போக போக பழகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ரிவா சே பாய். அவளுக்கு வந்து கோவம், நான் தான் பேசணும் அப்படின்னு. சரி இருங்க, அவகிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி